ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட எந்த ஒரு காரியத்தில் இனி வாய்ப்பே இல்லை என்று நினைக்கிறீங்களா? இதெல்லாம் அவ்வளவுதான் என்று சொல்லி உங்களுக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இனி நடக்காது, இனி வாய்ப்பே இல்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற காரியத்தில் தான் ஆண்டவர் இன்றைக்கு அற்புதம் செய்வேன் என்பதாக ஆண்டவர் உங்களை பார்த்து தீர்க்கமாய் பேசி கொண்டிருக்கிறார். வேதாகமத்தில் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் இயேசு கல்லை புரட்டி போடுங்கள் என்று சொன்னார். மரித்தவனுடைய சகோதரியாக இருக்கிற மார்த்தாள் 4 நாள் ஆயிற்றே, நாற்றம் எடுக்குமே என்று இயேசுவை பார்த்து சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. லாசரு மரித்து போய் 4 நாள் ஆகிவிட்டது. இது இயேசுவுக்கு தெரியாதா? இயேசுவுக்கு தெரியும். நாற்றம் எடுக்கிறது இயேசுவுக்கு தெரியாதா? நாற்றம் எடுக்கிறதும் இயேசுவுக்கு தெரியும். எல்லாமே வாய்ப்பே இல்லை என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வாய்ப்பு இல்லாத காரியத்தில் தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்களுடைய பிஸ்னஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் காண போகிறீங்க. அதே போல் எனக்கு வயது சென்றாயிற்று என்று சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் சகரியா குடும்பத்துக்கு செய்த ஒரு அற்புதத்தை, குழந்தை செல்வத்தை கொடுத்து ஒரு அற்புதத்தை செய்தாரே. வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை, கற்பம் செத்துப்போன சூழ்நிலையிலையும் அற்புதம் செய்ய முடியும் என்றால் ஏன் உங்கள் காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார்? உங்களுடைய பிள்ளைகள் காரியத்தில் அற்புதம் செய்ய மாட்டார்? நீங்கள் தான் நினைக்கிறீங்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் தான் நினைக்கிறீங்க நாட்கள் ஆயிற்று, இனிமேல் அவ்வளவுதான் என்று சொல்லி உங்களுக்குள்ள தான் நினைத்து கொண்டிருக்கிறீங்க. அதான் யோவான் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் இயேசு மார்த்தாளை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்பதை ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவுபடுத்தி மார்த்தாளிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நமக்குள்ள அந்த அவிசுவாசம் என்கிற கல்லை புரட்டி போட வேண்டும். எதிர்மறையான சிந்தனை இருக்கிறது, முடியாது என்கிற காரியம் இருக்கிறது. என்னென்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கல்கள் அடைக்கப்பட்டது போல ஆசீர்வாதத்தை அடைச்சு வச்சிருக்கிறதோ அந்த கல்லெல்லாம் புரட்டி போடுங்க. புரட்டி போடும் பொழுது லாசருவே வெளியே வா என்று இயேசு சொன்னார். இயேசு சொன்ன ஒரு வார்த்தையில் வாய்ப்பே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளவுதான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இனிமேலுமே இவனை எப்போ பார்ப்போம், இவனுடைய முகத்தை பார்க்கவே முடியாது என்று சொல்லி நம்பிக்கையெல்லாம் இழந்து போன நிலைமையிலும் என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து லாசருவை உயிரோடு கூட கர்த்தர் கொண்டு வந்தார்னா லாசருவுக்கு செஞ்சதை உங்களுக்கு செய்ய மாட்டாரா? அந்த குடும்பத்துக்கு செஞ்ச அற்புதத்தை நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்களா? அப்படி அனுபவிக்கணும்னா என்னென்ன அவிசுவாசம் என்கிற கல் இருக்கிறதோ எல்லா கல்லையும் புரட்டி போடுங்க. கர்த்தர் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வேன். வாய்ப்பு இல்லாத ஒரு காரியத்திலையும் வாய்ப்பை உண்டாக்க என் தெய்வத்தால் முடியும் என்பதை விசுவாசியுங்கள். விசுவாசத்தோடு காத்திருங்கள், தெய்வ மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் விசுவாசத்தின் எல்லையை அதிகரிக்க உதவி செய்யும். உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வதற்காய் நன்றி. இயேசு இரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.